கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் 119 சங்கீதம், அதில் 147 சங்கீதம், சங்கீதம் 119, 147. அதிகாலையில் நான் எழுதி சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். இன்றைய தினம் தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். இந்த மாதிரி காத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எப்ப காத்திருக்கணுமா? அதிகாலையில் எழுந்து காத்திருக்க வேண்டுமா? அதாவது நம்ம தேவனை எந்நேரமும் தேடலாம். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தேவன் எனி டைம் தேவனை தேடலாம், எனி டைம் தேவன்கிட்ட பேசலாம், எனி டைம் தேவனோட உறவாடலாம். தேவன் எனி டைம் நமக்கு உதவுவதற்காக நம்ம பக்கத்திலே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா அவர் ஒரு காரியம் ஒரு நேரம் சொல்றாரு, ஒரு சங்கீத புத்தகத்தை பார்க்கலாம். அத காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கும், அதிகாலை என்னை தேடி உன்னை கண்டடைவான். இந்த ரெண்டு காரியமே சங்கீதத்துல பார்க்கலாம் நம்ம. அப்ப அவருக்கு ஒரு விருப்பமான ஒரு நேரம் உண்டு, அதிகாலை நேரத்திலே, காலை பொழுதுல. காலையில எப்படி 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க காலையில எந்திரிச்சாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். 6 மணிக்கு முன்னால எந்திரிக்கிறவங்க தான் காலையில எந்திரிச்சாங்க அப்படின்னு. அதே மாதிரி அதிகாலையில் எந்திரிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? 6 மணிக்கு நான் எந்திரிச்சுவேன், அதிகாலைன்னு சொல்ல மாட்டாங்க. அது 4 மணி 5 மணி இந்த மாதிரி எந்திரிக்கிறவங்க தான் அதிகாலை நேரம் அப்படிம்போம். அப்ப அதிகாலை பொழுது, காலை பொழுது, அதுதான் தேவனை தேடுவதற்கு உகந்த நேரம். அது உலகம் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது, அருகில் இருக்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது அதிகாலையில் இருந்து தேவ சமூகத்துல எதுக்காக காரணம்? ஒரு வசனத்துக்காக காத்திருக்கிறேன். அதான் சொல்லாத பாருங்க, உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன். இந்த அதிகாலை நேரம், காலை பொழுது, அதாவது இஸ்ரேல் மக்கள் மனாபத்திரம் வந்தாங்க. காலை நேரம், அதிகாலை நேரத்தை அந்த மன்னா கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அதிகாலை நேரத்தை தான் மன்னா கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அந்த மன்னா எப்படி ஆச்சு? வெயில் ஏற ஏற உருகி போய்விட்டது. அப்ப வெயில் ஏற ஏற அன்னைக்கான காரியங்கள் கிடைக்குமா? ஏற்பாடுல தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும், அது உண்மைதான். ஆனாலும் தேவனோட விருப்பம் என்ன? அதிகாலையில எழுந்து தேட வேண்டும். அதிகாலையில எழுந்து காலை தோறும் எனது கிருபை புதிதாக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்றைய தினத்துக்கான கிருபையை நான் அதிகாலையிலே எழுந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்றைய தினம் எனக்கு என்ன வைத்திருக்கீங்க, இன்றைய தினம் நான் என்ன செய்யணும் அப்படின்றத அதிகாலையிலே எழுந்து, காலையிலே எழுந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துக்கான கிருபையை நாளை போட்ட முடியாது, நாளைய தினத்துக்கான கிருபையை வச்சுட்டு இன்னைக்கு போட்ட முடியாது. அன்றென்றும் அவர் தரும் காலை தரும் புதிதாக இருக்கிறதுன்னு பார்க்கணும் நம்ம. அப்ப இந்த புதிதான கிருபியை, இன்றைக்கான கிருபியை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் அழைக்கிறாரோ. சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, அதிகாலையிலே நான் எழுந்து சத்தம் விடுவேன், அதிகாலையில எழுந்து சத்தம் விடுவேன். அப்ப அதிகாலையில் எழுந்து வசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த மன்னாவை பெற்றுக்கொள்வதற்காக அதிகாலை நேரத்தில் ஆயத்தமாகும். கர்த்தர் அதிகாலையிலே என்னை தேடி உன்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அதிகாலையில் இருந்து தேவனை முகமுகமாக தரிசிப்பதற்காக நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோகிதாவே, அதிகாலையிலே இருந்து நான் சத்தமிட்டேன், உங்களுடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரர் சொன்னது போல தாப்பனே, நாங்களும் அதிகாலையிலே எழுந்து முதல் சமூகத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யுமாப்பா. முதல் வசனத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எழுந்து உண்மை தரிசிக்க, அன்றைய தினத்திற்கான மன்னாவை பெற்றுக்கொண்டு, அன்றைய தினத்துக்கான வசனத்தை, அன்றைய தினத்துக்கான கிருபையை பெற்றுக்கொண்டு உடப்புவதற்காக வேண்டிய ஆண்டவரே. குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் முருகத்தை தெரியுமாப்பா. இந்த பிள்ளைகள் அதிகாலையிலே எழுந்து உமது சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பழக்கத்திற்குள் நீர் அவர்களை கொண்டு வர மாட்டவரே. பெற்றோர்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம தூங்கி கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளை அதிகாலையிலே நீர் எழுப்ப மாட்டவரே. நீர் எழுப்புவதை, உம்மால் எழுப்பப்படுவதை அந்த பிள்ளைகள் உணர வேண்டும் ஆண்டவர். உமது சமூகத்தில் அமர்ந்திருந்த அன்றைய தினத்துக்கான கிருபியை, அன்றைய தினத்துக்கான வசனத்தை பெற்றுக்கொள்ளவும், அதிகாலையிலே உண்மை தேடி கண்டடையவும் அவர்களை அழைப்பதற்கான நன்றியானவர். ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.